ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் திருவிழா. இன்றைக்கி சமையல் திருவிழா சேனலில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செய்யக்கூடிய ஒரு டேஸ்டான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பால் கொழுக்கட்டை. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். 1 கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க, 250 கிராம். அதே அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கிறேன். வெல்லம் 250 கிராம். நீங்கள் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக வேணும்னா 200 கிராம் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு தேங்காய் சில்லு எடுத்து அதை நல்லா துருவி வச்சுக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 சிட்டிகை உப்பு எடுத்துக்கோங்க. எந்த ஸ்வீட் செஞ்சாலும் நம்ம உப்பு சேர்த்து செய்யும் போது அந்த ஸ்வீட் ரெசிப்பியில் ஸ்வீட் நல்லா தெரியும். அப்புறம் 1/4 இன்ச் சுக்கு எடுத்து அதை நல்லா தட்டி வச்சுருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சுக்கு பவுடர் வச்சுருந்தா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் போல் நெய் எடுத்துக்கோங்க. கொழுக்கட்டை செய்யும் போது இந்த நெய் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும் கொழுக்கட்டை. இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சரிசி மாவை சேர்த்துடலாம். அப்புறம் அது கூடவே நெய்யும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 சிட்டிகை போல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு முதல்ல இதெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சமாக வெந்நீர் வச்சுக்கலாம். கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கிற தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம மாவு பிசைறதுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் நல்லா சூடாக இருந்தால் தான் நம்ம கொழுக்கட்டைக்கு உருண்டை பிடிக்கும் போது நல்லா உடையாமல் வரும். இவ்வளோதாங்க கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு சின்ன உருண்டையாக உருட்டிக்கோங்க. அப்போனா தான் நல்லா வெந்து வரும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். நான் இன்றைக்கி இந்த உருண்டையிலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடுவில் சின்னதாக ப்ரெஸ் பண்ணியிருக்கிறேன். நம்ம எப்போவுமே கொழுக்கட்டைனா உருண்டையாக தானே செய்வோம். ஆனால் இப்படி செஞ்சால் கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும், நம்மளுக்குமே சாப்பிட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நம்மளோட இஷ்டம்தான். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் செஞ்சுக்கோங்க. ஆனால் எடுக்கிற மாவோட அளவு வந்து எல்லா மாவும் ஒன்று போல் எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் எல்லாம் ஒன்று போல் வெந்து வரும். நெக்ஸ்ட்டு அதே அளவு மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு உருண்டையாக உருட்டிட்டு கொஞ்சம் திரி மாதிரி திரிச்சிக்கலாம். பாருங்கள், ஆனால் நம்ம எடுத்த மாவோட அளவு ஒன்று போல் தான் இருக்கணும். நான் இன்றைக்கி இந்த மாதிரி 2 ஷேப்பில் செஞ்சுருக்கிறேன். இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், எல்லா மாவுலேயும் கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு. நம்ம நெய் சேர்த்து மாவு பிசைஞ்சோம் இல்லையா, ஸோ இப்போவுமே நல்ல வாசனையாக இருக்குது கொழுக்கட்டை. இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 5 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கோங்க. நம்ம மொத்தமாக அப்படியே சேர்த்துட்டோம் அப்படின்னா உடஞ்சிரும் கொழுக்கட்டை. கொழுக்கட்டையெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. கொழுக்கட்டை சேர்த்த உடனே கரண்டியை வச்சு கிண்ட வேண்டாம். இப்போ பாருங்கள், கொழுக்கட்டை நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதே சமயம் நம்ம வெள்ளைப்பாகும் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருந்த வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு 1 டம்ளர் போல் தண்ணி சேர்த்து வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு கொதிக்க வச்சிடலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ ஒரு வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெள்ளைப்பாகை நல்லா வெந்துட்டுருக்க அந்த கொழுக்கட்டையோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா ஒருக்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வேகணும். அதுக்குள்ளே இப்போ வெள்ளைப்பாகு தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம கொழுக்கட்டை செய்யும் போதே ஒரு 2 உருண்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த மாவை வெந்துட்டுருக்க கொழுக்கட்டையோடு சேர்த்துடலாம். இப்படி சேர்க்குறதுனால நம்மளுக்கு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கூல் கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடைக்கும். வெறும் 2 உருண்டையை மட்டும் கரைச்சி சேர்த்தா போதும், அதுவே நல்லா கெட்டியாயிரும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டி வச்சுருந்த சுக்கையும் ஏலக்காய் பவுடரையும் சேர்த்துடலாம்.
நம்ம சுக்கு சேர்க்கறதுனால நல்ல வாசனையாகவும் இருக்கும், அதே சமயம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும். இப்போ ஃபைனலாக நம்ம துருவி வச்சுருந்த தேங்காய் பூவையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒருக்க கிண்டி விட்டுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இவ்வளோதாங்க, நல்ல ஹெல்த்தியான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் திருவிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.